அனைவருக்கும் வணக்கம். 26/11/2024 நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி. சூரிய உதயம் இன்று அதிகாலை 6:15 சூரியன் உதயமாகுது. திதி இன்று அதிகாலை 3:18 வரைக்கும் தசமி திதி. அதற்கு பிறகு ஏகாதசி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4 மணி வரை உத்திர நட்சத்திரம். அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று மாலை 4:09 வரை பிரீதி நாம யோகம். அதற்கு பிறகு ஆயுஷ்மான் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 3:17 வரைக்கும் பத்திரை கரணம். அதற்கு பிறகு மாலை 4:20 வரைக்கும் பவகரணம். அதற்கு பிறகு பாலவ கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4 மணி வரை அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குது. பிறகு நாள் முழுவதுமே சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் பார்த்திங்கன்னா 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 11:45 வரைக்கும் இருக்குது. இரவு 7:30 8:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை செவ்வாய் ஓரை, 7 மணிலேருந்து 8 மணி வரை சூரியன் ஓரை, 8 மணிலேருந்து 9 மணி வரை சுக்கிரன் ஓரை, 9 மணிலேருந்து 10 மணி வரை புதன் ஓரை, 10 மணிலேருந்து 11 மணி வரை சந்திரன் ஓரை, 11 மணிலேருந்து 12 மணி வரை சனி ஓரை, 12 மணிலிருந்து 1 மணி வரை குரு ஓரை, மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரை செவ்வாய் ஓரை, 2 மணிலிருந்து 3 மணி வரை சூரியன் ஓரை, 3 மணிலிருந்து 4 மணி வரை சுக்கிரன் ஓரை, 4 மணிலிருந்து 5 மணி வரை புதன் ஓரை, 5 மணிலிருந்து 6 மணி வரை சந்திரன் ஓரை, சாயந்தரம் 6 மணிலிருந்து இரவு 7 மணி வரை சனி ஓரை. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. குளிகை காலம் மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் இருக்குது. சூளம் வடக்கு திசை. பரிகாரம் வடக்கு திசை நோக்கி போகிறவங்க, வடக்கு திசை நோக்கி நல்ல காரியத்துக்கு போகிறவங்க பால் எடுத்து உங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியத்தில் தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே நமக்கு சதய நட்சத்திரத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பாலில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு அதை கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு வீண் பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திதி ஏகாதசி திதி அப்படின்றதுனால தெய்வ வழிபாடு ஏகாதசி அப்படின்னு சொன்னாலே பெருமாள் வழிபாடு தான். பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க, தொடர்ந்து ஏகாதசி விரதம் இருக்கவங்க இன்றைக்கி இந்த இதை தொடர்ந்து பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அதே போல் நம்ம முருகன் வழிபாடும் பண்ணலாம். ஏன்னா இப்போ கார்த்திகை மாதம் நமக்கு தமிழ் மாதத்தில் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நமக்கு முருகனை நினச்சி நம்ம இந்த வழிபாடு பண்ணுறது, தீபம் ஏற்றி ரொம்ப அதீத பலன்களை நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி எந்தெந்த காரியங்கள் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட வேலை, அதாவது திருமணத்துக்காக ஜாதகம் பார்க்குறது, பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்கும், திருமணத்துக்காக மண்டபம் பார்க்க போகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியமும் செய்கிறதுக்கு, நல்ல வேலைகள் செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி மந்திரங்கள் கற்பதற்கும் நல்ல நாளாக இருக்குது. கிணறு வெட்ட நல்ல நாளாக இருக்குது. வழக்குகளை ஆரம்பிக்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. நோய்க்கு மருந்து சாப்பிட்றதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. இன்றைய இது பஞ்சாங்கம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ராசி பலன் பார்க்கலாங்க. ராசி பலன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேசராசி. மேசராசிக்கு நல்ல எண்ணங்கள் மனதில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உற்சாகத்துடன் இருப்பீங்க. குடும்பத்தில் சூழ்நிலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தொழிலில் லாபம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. ரிஷபராசி. மனதில் உள்ள பயம் நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. நல்ல விஷயத்துக்காக சுப செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. திடீர்னு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. நண்பர்களிடமிருந்து நீங்கள் ஏதாவது நல்ல செய்தி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த செய்தி நல்ல செய்தியாக உங்களுக்கு சாதகமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்கு தெரியுது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தோட
குடும்பத்தார்கிட்ட யார்ட்டையாவது நீங்கள் உதவி கேட்கணும் அப்படின்னா அந்த உதவி வந்து மறுக்காமல் இன்றைக்கி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களோட கேரியரில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து புது புது யோசனைகள் செய்வீங்க. அதனால் அந்த யோசனையினால் உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்கள் தொழிலில் வேலையில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் வந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொலைதூர பயணம் செய்யாமல் இன்றைக்கி வந்து இந்த வந்து நீங்கள் இருக்கிறது நல்லது. ஏன்னா ரொம்ப தூரம் பயணம் செய்யும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த தொலைதூர பயணத்தை இன்றைக்கி தள்ளி போடுறது உங்களுக்கு வந்து நல்லது. கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனதில் உள்ள கவலைகள்லாம் தீரக்கூடிய நாளாக வந்து இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து அதை கொடுக்கறதும் வாங்குறதும் கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணையோட பேசும்போது ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக பேசுங்க. இல்லைன்னா அது வந்து சண்டை சச்சரவில் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழ்க்கை துணையோட வாத விவாதம் செய்யாதீங்க. குறிப்பாக நீங்கள் வந்து பேச்சில் யாருக்கிட்ட பேசும்போது நிதானத்தோடு பேசுகிறது நல்லது. சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைரியத்துடன் நல்ல முறையில் வேலை செய்யக்கூடிய நாளாக வந்து தெரியுது. உங்கள் யோசனைகள் வந்து வெற்றி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செய்யும் தொழிலில் வந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே வந்து கோபப்படாமல் இன்றைக்கி மிங்கிளாகி போகிறது உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்கு நல்ல நாளாக தெரியுது. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. உடம்புல வந்து திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு ட்ரபிள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி ட்ரபிள் வந்துச்சுன்னா அசால்ட்டாக இல்லாமல் உடனே நீங்கள் வந்து அதுக்குரிய மெடிசனை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. வேலை செய்யும்போது கவனத்தோடு செயல்படுறது நல்லது. துலாம் ராசி நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாளாக வந்து எனக்கு தெரியுது. உங்களோட வாழ்க்கை துணையோட சந்தோஷமாக நீங்கள் நினச்ச காரியத்தை வந்து உங்களோட சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. வெளிநாட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து விசா அந்த மாதிரி தடங்கள் இருந்ததுன்னா அந்த தடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி தடைப்பட்ட காரியம் வந்து நிறைவேறக்கூடிய நாளாக வந்து இருக்குது. உங்களோட பண பிரச்சனை தீரும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல இருக்க பிரச்சனைகள் வந்து தடைகள் வந்து தீரக்கூடிய நாளாக வந்து இருக்குது. உங்களோட வந்து நீங்கள் வந்து பெரிய அதிகாரிகிட்ட ஏதாவது ஒரு இது நீங்கள் பெர்மிஷன் கேட்கணும், லீவு கேட்கணும், ஒரு இன்க்ரிமெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை வந்து கேட்குறதுக்கு உங்களுக்கு டைம் ஒதுக்கி கொடுப்பாரு. தனுசு ராசி தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணத்தால் தொழில் மூலமாக வந்து தொழில் சம்மந்தப்பட்ட வேலைக்காக பயணம் செய்வீங்க. அந்த பயணத்தால் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் உங்களுக்கு வந்து அதீத முன்னேற்றங்களும் தெரியுது. நண்பர்களோட உதவி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் அதை வந்து நல்லா யோசித்து நிதானித்து செய்கிறது நல்லது. அவசரப்பட்டு நீங்கள் அந்த வேலையை வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி செய்யலான்னு பிளான் போட்டு செய்கிறது உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உறவினர்களோட பேசும்போதும் அவங்களோட ரிலேட்டிவோட நீங்கள் வந்து குடும்ப ரிலேட்டிவாக இருக்கட்டும் அல்லது கொஞ்சம் தூரத்து ரிலேஷனாக இருக்கட்டும் யாருக்கிட்ட பேசும்போதும் பேச்சில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து வாத விவாதத்தோடு முடிஞ்சு சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் ஒரு காரியத்தில் வந்து உடனே எடுத்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வாழ்க்கை துணைட்ட ஏதாவது வேலை செய்யணும், வேலை எதிர்பார்க்கணும், ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து கவனமாக நீங்கள் வந்து நிறுத்தி நிதானமாக கேட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை துணையை வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதும் சரி, அதாவது அதை படித்து பார்க்குறதும் சரி, ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வந்து அதை கவனம் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்து தெரியுது. கும்பராசி நம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அதனால் மனசில் உள்ள கவலைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு தெரியுது. கோபப்படாமல் நிதானமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க. இன்றைக்கி தொழிலில் வந்து இதனால் வந்து தடங்களாக இருந்துகிட்டு இருந்த காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுது. மீனம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட தொழிலுக்காகவோ அல்லது வேலை சம்மந்தப்பட்டதுக்காகவோ அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரியை வந்து பார்க்கணுன்னு நீங்கள் வந்து நிறைய நாள் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வாய்ப்பு வந்து இன்றைக்கி வந்து அந்த அரசு அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நினச்சதை நடக்கக்கூடிய நாளாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் அந்த ஒரு ஈகோ பார்க்காம நீங்கள் வந்து இன்றைக்கி மிங்கிளாகி பழகிறது உங்களோட குடும்பத்துக்கும் வந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. இன்றைக்கி வந்து நம்ம மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் நம்ம வந்து பலன்களும் பார்த்தாச்சு. அனைவருக்குமே வந்து இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.